இந்த தமிழ் யூடியூபர்ஸ் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை பத்தி பேசும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அடிச்சா யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்களே பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஃப்ரெண்ட் ஆப் வெறும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்றாங்களா? கிடையாது. இந்தியன் கிரிக்கெட்ல முக்கியமான ஆளான ரிங்குவும் சரி, இன்னொருத்தவங்க நிவேதா தாமஸ் அப்படிங்கிற இந்த நடிகையும் சரி, இவங்க தான் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஏன் இவங்க பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அதுதான் இந்த வீடியோல பேச போறோம். மற்றும் ஃப்ரெண்ட் ஆப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இங்க யார்கிட்டயும் நீங்க ஃப்ரெண்டாவே பேச முடியாது. நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாவே அங்க எதுல இருக்கவன் ஒரு ஆம்பளை பொம்பளை குரல்ல பேசுவான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க 100% எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அங்க எல்லாமே சுத்த போய். இது ஒரு பக்கம் இருக்கும் போது நீங்க 9 ரூபாய் கொடுத்து பேசலாம், 19 ரூபாய் கொடுத்து பேசலாம். அது வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு இது போல. அதுல பொம்பளைங்களே அங்க இருக்கிறவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி பேசணும், தனிமையை போக்குற மாதிரி பேசணுமா இல்ல அந்த மாதிரி பேசணுமா, பாலியல் வகையில பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா கேக்குறாங்க. அப்ப ஒரு ஆன்லைன் விபச்சாரத்துக்காக யூஸ் பண்ற ஒரு ஆத்தரைஸ்டு ஆப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பல இன்ஃப்ளூயன்சர் சரி, அவங்க வயிற்று பழப்புக்காக பண்றாங்க, ஏதோ 2000-3000 ரூபாய்க்கு ப்ரொமோஷனுக்கு பண்றாங்கன்னு விட்டுறலாம். ஆனா பெரிய பெரிய நடிகைகள் ஏன் பண்ணணும், பெரிய பெரிய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கறத சந்தேகமே. இப்போ ரிங்கு சிங்க்கு வருவோம். இவங்க இந்தியன் கிரிக்கெட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஏழ்மையில இருந்து எப்படியோ சாதிச்சு முன் வந்தாங்க. ஆனா முன்ன வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் தெரியாம ஃப்ரெண்ட் ஆப்ல வந்து யார் கூட வேணா ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க. இந்த பக்கம் நிவேதா தாமஸ் எப்படிலாம் வந்து பேசுறாங்க, சொசைட்டிக்காக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுற இந்த பொண்ணு தான் ஃப்ரெண்ட் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அப்ப நடிகைகளே இப்படி பண்ணும் போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னும் சொல்ல போனோம்னா, இவங்க எல்லாம் யாரை டார்கெட் பண்றாங்கன்னா, இந்த கப்பலா வந்து பிளாக் போடுவாங்களே, கப்பலா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு டைரக்டா பேசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிடுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது 10,000 15,000 ஏன் 50,000 வரைக்கும் போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும் போது மக்கள் வந்து நம்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு தனிமையை போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, மனநல மருத்துவரை போய் சந்திக்கிறது. இல்லை எனக்கு அதெல்லாம் பயமா இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா, புதுசா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கறதா வந்து உண்மை. இல்லைன்னா தனியாவே இருங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்க ஃப்ரெண்ட் ஆப்ல போயிட்டு இருக்கிறது, அங்க போய் நீங்க அடிக்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும், எல்லாரும் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறாங்களேன்னு இருக்கும். ஆனா போக போக ஆடியோ கால் வீடியோ கால்ல என்ன பண்ண வைக்கணும், அங்க பொம்பளைங்களா இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டும். ஓஹோ இவ்வளவு காசு வருதே, அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதா பேசுவோம், கொஞ்சம் பாலியல் இதா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்ட வைக்குது. இந்த பக்கம் ஆம்பளைங்களை பாத்தீங்கன்னா 9 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு பேசுறா, 19 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு பேசுவா, 29 ரூபாய் கொடுத்தா இன்னும் பேசுவா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம். சோ இது வந்து ஒரு ஆன்லைன் விபச்சாரம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து மிக சிறந்த உண்மை. ஆனா இது எல்லா ஆக்டர்ஸும் ப்ரொமோட் பண்றாங்க, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா இவங்க நடிக்கிற படத்தை காசு கொடுத்து பாக்குற நம்மளே வந்து இவங்க மதிக்காம, நீ எப்படி போனா என்ன வேணாலும் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க. நியாயமா பார்த்தா இவங்களெல்லாம் பேன் பண்ணணும். ஹாலிவுட்ல நீங்க யாருமே வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. வெளிநாட்டு நடிகர்கள் எதுவுமே இந்த மாதிரி டேட்டிங் ஆப் அவங்கள ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து மிக சிறந்த உண்மை. சரி, இந்த ஆப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல ஆப் இருக்கு. ஸோ அது என்னென்ன ஆப் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.